மக்களோடைய மனசுக்குள்ளார உள்ள போய் அப்படியே தனக்கு வேணைய கருத்தை உள்ள திணிச்சு அவர் உங்க மைண்டை மாத்தி அப்படி அவர் நாளைக்கு தனக்கு நினைச்சது அதை இலுமினாட்டி மாதிரி இவர் பண்ணிடுவாராம். இதை வாயில தான் வருது. இதுல வேற ஒரு கம்முனாட்டி நம்பிக்கிட்டு இவனுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு கிடக்குறான். பணம் தீனி போடுறதுனாலதான் மேடம் இவன் அவ்வளோ பேசுறான். போடாம இருந்தா இவன் எப்படி பண்ணுவான்? பிரசாந்த் கிஷோரை நம்பலாம், சுனில் கனுகோலை நம்பலாம், சவுக்கு சங்கர் ஒருத்தன் நம்புறான்னா அவனோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கும், அவன் திறமை எந்த அளவுக்கு இருக்கும்னு பணம் கொட்டி கொடுக்குறாங்க. 4 கார் முதல்ல வச்சிருந்தான், ஃபர்ஸ்ட் அரெஸ்ட்லேயே ஃப்ரீஸு, இப்போ திரும்பி 3 கார் வச்சுருந்தான், திரும்பி அரெஸ்ட்டு ஃப்ரீஸு, மறுபடியும் இப்போ 2 கார் வாங்கியிருக்கான். எவ்வளோ ஃபண்டு இறங்குது தெரியுதா உங்களுக்கு? கோடி கோடியாக கொடுக்குறாங்க அவனுக்கு. என்னன்னா அவரை நம்ப வைக்கிறான். 4 மேடைகளில் எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கர் பேரை சொல்லி அவர் பேசின ஸ்டேட்மெண்ட்டை கோட் பண்ணுறாரு. கடைசியாக பொதுக்குழுவில் கூட சொல்கிறாரு, எந்த பத்திரிகைகளும் உண்மையிலே பேசுவதில்லை தமிழ்நாட்டில், ஏன் அப்படி எதுவும் பேசுனா சவுக்கு சங்கர் மாதிரி உங்கள் வீட்டில் மழை தள்ளி கொட்டிடுவாங்கண்ணா அப்படின்னா, அப்போ சவுக்கு சங்கர் உண்மையாக பேசுகிறாரு, மலம் கொட்டுறாங்க.